கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்திற்காக சங்கீதங்களுடைய புஸ்தகம் 126வது சங்கீதம் 5ஆம் வசனத்தை நாம் தியானிக்கிறோம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். 4ஆம் வசனத்திலே கர்த்தாவே, தெற்கத்தை வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும் என்று ஜெபிக்கிறார்கள். 6ஆம் வசனத்திலே அள்ளி தூவும் விதையை சுமைக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நெகேமியா 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கும் பொழுது, என் சகோதரர்கள் ஒருவனாகிய ஆனானியும் வேறே சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்திலே நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதருடைய செய்தியையும் எருசலேமின் செய்தியும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீண்டிருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேம் அலங்கம் இடிப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்னியினால் சுட்டரிக்கப்பட்டதுமாக கிடைக்கிறது என்றார்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய சமூகத்திலே எங்கள் சிறையிருப்பை திருப்பும் என்று கண்ணீரோடு ஜெபிக்கிறவர்கள். சிறையிருப்பிலிருந்து திரும்பினவர்களுக்கு அடிமைத்தனத்தின் பாரம் இல்லை, ஆனாலும் தங்கள் தேசத்திலே துக்கப்படுகிறார்கள். பாபிலோன் தேசத்திலே இன்னும் சிறையிருப்பில் இருப்பவர்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறார்கள். பிரியமானவர்களே, நாம் எதற்காக ஜெபிக்க வேண்டும்? எதற்காக கண்ணீரோடு விதைக்க வேண்டும்? பிரியமானவர்களே, கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய இரக்கமும் நமக்கு தேவை என்று நாம் ஜெபிக்க வேண்டும். கிருபையின் ஆரம்பம் மாத்திரமல்ல, கர்த்தருடைய கிருபை பரிபூர்ணமாக நம்மேலே இறங்க வேண்டும். பூரணமான கிருபை அப்படின்னா என்ன? கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய இரக்கமும் பரிபூர்ணமாக நம்மிலிருந்து இறங்குவதற்கு பேர் தான் பரிபூர்ண கிருபை. பிரியமானவர்களே, கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக நாம் கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும். நீங்கள் தேவ சமூகத்திலே வடிக்கிற கண்ணீர்கள் ஒருபொழுதும் வீணாய் போவது கிடையாது. கண்ணீரோடு யாரெல்லாம் விதைக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் நிச்சயமாக கம்பீரத்தோடு அறுவடை செய்வார்கள். முழு நம்பிக்கையோடு விதைக்க வேண்டும். அப்போதுதான் சந்தோஷத்தோடு அறுக்க முடியும். நம்முடைய அழுகை நாம் விதைப்பதற்கு தடையாக இருந்துவிடக்கூடாது. நாம் சுகவீனமாயிருந்தாலும் நாம் விதைக்க வேண்டும். கர்த்தருடைய காரியங்களிலே நேர்மையாகவும் இருக்கணும், நேர்த்தியமாகவும் இருக்கணும். நம்முடைய குடும்ப சூழ்நிலைகளா, நம்முடைய பொருளாதார பிரச்சனைகளா, சரீர வியாதியா, இது நீங்கள் விதைப்பதற்கு ஒரு பொழுதும் தடையாக இருக்கக்கூடாது. எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும், கண்ணீரோடு இருந்தாலும், அந்த கண்ணீரோடு கூட நீங்கள் கர்த்தருக்கென்று விதைத்தே ஆக வேண்டும். நாம் விதைக்கிற விதைக்கும் பொழுது மழை தண்ணீர் நிலத்தை பக்குவப்படுத்துகிறது. நம்முடைய கண்ணீர்கள் மழை தண்ணீருக்கு ஒப்பாய் இருக்கிறது. நாம் விதைத்து நம்முடைய கண்ணீர்களாலே நீர் பாய்ச்ச வேண்டும். நம்முடைய பாவங்களுக்காகவும் வருத்தப்பட்டு கண்ணீர் சிந்தி அழ வேண்டும். நமக்காக மாத்திரமல்ல, ரட்சிக்கப்படாத என்னுடைய சகோதரன்
ரட்சிக்கப்படாத என்னுடைய சகோதரி, ரட்சிக்கப்படாத என்னுடைய கணவன், ரட்சிக்கப்படாத என்னுடைய மனைவி, பின்வாங்கி போயிருக்க என்னுடைய பிள்ளைகள், இவைகளை நினைத்து 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 நாம் கண்ணீர் விட்டே ஆக வேண்டும். வேற வழியே கிடையாது. பிரியமானவர்களே, உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகளோ, உங்களுடைய பொருளாதார பிரச்சனைகளோ, உங்களுடைய சரீர வியாதிகளோ நீங்கள் விதைப்பதற்கு தடையாக இருக்கவே கூடாது. கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு விதைக்க வேண்டிய தசோபாகங்களை, காணிக்கைகளை நீங்கள் வேறு இடங்களிலே செலுத்தக்கூடாது. கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கும், மனிதனுக்குரியதை மனிதனுக்கும் நீங்கள் செலுத்தி பழக வேண்டும். கர்த்தருக்கென்று படைக்க வேண்டிய தசோபாக காணிக்கைகளை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் என்பது ஏமாற்று வேலை. தேவன் அதை அங்கீகரிக்க மாட்டான். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவனுடைய நீதியும் தேட வேண்டும். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பிரியமானவர்களே, ரட்சிக்கப்படாத ஏராளமான ஜனங்களுக்காக நீங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கணும். விசுவாசிகள் துன்பப்படும் பொழுதும் உபத்திரவப்படும் பொழுதும் நாம் கர்த்தருடைய சமூகத்திலே கண்ணீரோடு ஜெபிக்கணும். நாம் கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அதுக்கு ஏற்ற பலனை நமக்கு தருவார். நாம் சுவிசேஷ விதைகளை கண்ணீரோடு விதைக்கணும். இதைத்தான் சங்கீதம் 126:6 அள்ளி தூவும் விதையை சுமைக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான் என்று சங்கீதக்காரர் சொல்கிறார். பிரியமானவர்களே, யோசேப்பு, தாவீது இவர்களை போன்ற அநேக பரிசுத்தவான்கள் கண்ணீரோடு விதைத்து கம்பீரத்தோடு அறுவடை செய்தார்கள். அள்ளி தூவும் விதையை அழுது கொண்டு சுமந்து போனார்கள். ஆனாலும் தாங்கள் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வந்தாங்க. நம்முடைய துக்கமானது, நம்முடைய கண்ணீரானது பரிசுத்தவான்களுக்கு ஏற்ற கண்ணீராக இருக்கணும். எபிரேய மொழியில் தென் திசை அப்படிங்கிறதுக்கு நேகேப் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது யூதயா தேசத்தின் மலைப்பிரதேசம். மழை காலங்களிலே நேகேப் மலையிலிருந்து காட்டு வெள்ளம் கரைபுரண்டு ஓடி வரும். இதுதான் தெற்கத்தி வெள்ளங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு விவசாயி தான் விதைத்தது நன்றாக விளையலை அப்படின்னு சொன்னால் மிகுந்த துன்பமடைவான். ஆனாலும் மறுபடியும் விதைப்பான். ஆனால் அப்போ சந்தோஷமாக விதைக்க முடியாது. பழைய நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் நினைத்து கண்ணீரோடு விதைப்பான். அப்படித்தான் ஜெபத்தோடும் கண்ணீரோடும் நாம் விதைக்கிற காரியங்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பார். கண்டிப்பாக கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். கம்பீரத்தோடு நீங்கள் அறுவடை செய்ய கர்த்தர் உங்களுக்கு அனுகிரகம் செய்வார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, யாரெல்லாம் ஆண்டவரே இந்த காலை வேளையிலே கண்ணீரோடு விதைத்து கொண்டிருக்கிறார்களோ, தங்களுடைய ஜெப நேரங்களிலே கண்ணீரோடு காணப்படுகிறார்களோ, தன் நிமித்தம், தன்னுடைய குடும்பத்து நிமித்தம், தன்னுடைய திருச்சபையின் நிமித்தம், ஊழியர்கள் நிமித்தம், பரிசுத்தவான்கள் நிமித்தம், ஜனங்கள் நிமித்தம் யாரெல்லாம் கண்ணீரோடு காணப்படுகிறார்களோ அவர்களுடைய கண்ணீர்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் துடைப்பீராக. அவர்கள் விதைத்திருக்கிற விதை தானியங்கள் 30 மடங்கு, 60 மடங்கு, 100 மடங்கு ஆசீர்வாதமாய் பெருக கர்த்தர் உதவி செய்யும். ஜனங்களுடைய சிறையிருப்புகளை கர்த்தர் திருப்பி அருளும்படியாக ஜெபிக்கிறேன். இரத்த கோட்டைக்குள்ளாக மூடிக்கொள்ளும். திருமண காரியங்களில் தடைகள் நீங்கட்டும். திருமண காரியங்கள் நடக்கட்டும். ஜாதி படுக்கைகளை கர்த்தர் மாற்றி போடும். ஆண்டவரை கர்த்தாவே, சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிடும். கடன் பிரச்சனைகள் மறையும்படியாக ஜெபிக்கிறேன். பிள்ளைகள் விதைத்து அறுவடை செய்து தங்களுடைய கடன்களை அடைக்க கர்த்தர் அனுகிரகம் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்கட்டும். வேலை வாய்ப்புகளுக்காக,
சம்பள உயர்வுகளுக்காக, பதவி உயர்வுகளுக்காக யாரெல்லாம் உங்களுடைய பாதத்திலே காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு பதவி உயர்வை கர்த்தர் கட்டளையிடும், சம்பள உயர்வை கர்த்தர் கட்டளையிடும், தொழில் பாதுகாப்பை கர்த்தர் கட்டளையிடும். கிருபை தாங்கட்டும். இயேசு ராஜாவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட ரேமா வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் விசுவாசிக்கிறேன். தயவாக நம்முடைய ஜீசஸ் பிளஸ்ங்க யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உற்சாகமான காணிக்கைகளால் நம்முடைய ஊழியங்களை தாங்குங்க. இது விசுவாச அடிப்படையில் நடைபெறக்கூடிய ஊழியம். உங்களுடைய உற்சாகமான காணிக்கைகள் எங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாகவும் ஆசீர்வாதமும் இருக்கிறபடியினாலே தேவக்கரம் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் பிரயாசங்களையும் ஆசீர்வதிப்பதாக. கிருபை கூட இருக்கட்டும். ஆமேன் ஆமேன் ஆமேன்.